தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களும் அவதியுற்று வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 கன அடியை எட்டிய நிலையில் கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீரானது வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் 1 லட்சம் கன அடி நீர் வரத்து தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகு வழியாக நீர் பாசன கால்வாய் வழியாகவும் நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக 1 லட்சம் கன அடி நீர் தற்பொழுது காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள காவிரி கரையோர குடியிருப்பு மழை நீர்களால் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை மூலமாக குமாரபாளையம் வருவாய்த்துறையினர், நகராட்சி துறையினர் மற்றும் காவல்துறையினர் சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்புக்காக நகராட்சி திருமண மண்டபம் மற்றும் புதர் தெரு நகராட்சி உயர்நிலைப் பள்ளியிலும் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு சுமார் 65 குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு போதிய உணவு மற்றும் மருத்துவ வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மற்றும் மாற்று இடம் வழங்கப்படாமலும் பல்வேறு அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். மேலும் அவர்களுக்கு வீடு கட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வழிவகை செய்ய வேண்டும் என இவர்களின் கோரிக்கையாகவும் எழுந்துள்ளது. மேலும் வெள்ள அபாய காலங்களில் தங்களுக்கு தொழில் செய்ய முடியாமலும் தங்களின் குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல முடியாமலும் தவித்து வரும் சூழ்நிலையாக ஏற்பட்டுள்ளது எனவும் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். இதனை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.